சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்து கைகையை பார்த்து 2 காரியம் பண்ணிவிட்டு நான் தண்டகைக்கு இப்பவே பரப்புறேன்னா என்ன 2 காரியம்னா அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகணும், சீதையை சமாதானம் பண்ணணும். பரப்புறேன்னு சொல்லிவிட்டு ராஜா காலில் நமஸ்கரிச்சு கைகி காலில் நமஸ்கரிச்சாள். கைகி நமஸ்காரம் பண்ணத்துல வால்மீகிக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணினா அந்த அசத்துங்காரிலையும் போய் ராமன் விழுந்தாங்க. பேப்பர்காரனுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதையா விஷமமா எழுதும் பாருங்க. அது மாதிரி இவர் பேப்பர்காரன் மாதிரி வால்மீகி அசத்தின் காலிலையும் போய் விழுந்து காலை பிடிச்சிருந்து கதறினாலாம் சுவாமி. 2 காரியம் பரதனை பண்ண சொல்லணும். பரதனை நான் காணாம பரவிட்டு போறேன். ஏழைகள் கண்ல ஜலம் வராம பரதனை பார்த்துக்க சொல்லணும். இன்னொரு காரியம் என்னன்னா வயது காலத்துல அப்பாவை கை விட்டுட்டு போறேன். அப்பாவுக்கு பரதனை சுஷ்ரூஷ பண்ண சொல்லணும்னு அழுதாளா. பரதா வயசு காலம் இந்திரியங்கள் சொன்னதை கேட்காது. பரதன அப்பாவுக்கு கூட இருந்து சுஷ்ரூஷ பண்ண சொல்லணும். சகிதர்ம சனாதன. சனாதனஹான்னு சொன்னா வேதம் சொன்ன தர்மம்னு அர்த்தம். வேதம் போய் சொல்லியிருக்கா. தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ராணாகும் ஹ்ருத்யதமஹ நேதிஷ்டோ ஹ்ருத்யதமஹ நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி. 10 பிள்ளை இருந்தா 8-9 பிள்ளைகள் கல்கத்தா, பம்பாய், டெல்லியில போய் மாசம் 2000-3000 சம்பாதிக்க போடுவான். ஒரே ஒரு பையன் அறகுறையா படிச்சுட்டு ஆத்துல அப்பாவுக்கு பணியோட பண்ணிட்டு இருப்பான். கிராமத்துல அவர் பாட்டுக்கு பாலக்காட்டுல கல்பாத்தியில ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு பையனும் மாசம் 500-600 இவருக்கு அனுப்புவோம். அப்பாவுக்கு கழவர் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, அந்த பணத்தெல்லாம் வாங்கி இந்த பையன் மேல எல்லாம் வாங்கிட்டு இருப்பார். இந்த படிப்பு இல்லாம ஆத்துல சொன்னதை கட்டு சக்கப்பழமும் மத்தனும் அளவனும் கடையில போய் வாங்கிட்டு வா அது சொல்லுவார். ஒரு சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவான். ஆமா போய் வந்து ஓடுறீங்க வாங்கிட்டு வான்னா ஓடுவான் பைய எடுத்துன்னு. இந்த பயனுக்கு ஒரு வேலை இல்ல. ஆத்திர சொல்லி இந்த சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறவன் மேல 40 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி விடுவார். அவன் தான் அங்க உத்தியோகம் ஆனதுக்கு அப்புறம் பெருங்கைய உதவி நீங்க வருவன்னு. அவன் கையில ஓரணா இருக்காது. ஏதாவது அந்த இன்சூரன்ஸ் பண்ணிருந்தான்னா உண்டு. அது இவன் இருக்கிற போது வராது, பின்னாடி வரும். இங்க இவன் பேரும் இல்லாம வாங்கி விடுவார். புத்திராணாம் மத்தியே எப்புத்திர சுஷ்ரூஷு சயேவ ஹிருத்யதமஹ. சுஷ்ரூஷு பண்ற பையன் தான் ஹிருத்யதமன். அவங்கிட்டதான் பிரியம். ஆனா அப்படி மாதாபிதாக்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணிவிட்டான்னா நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி. மறுபடியும் அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு பிரம்ம பிராப்தி தான் பலம். மாதபிதிரு சுஷ்ரூஷ அத்தனை சக்தியா ஜீவத்தோடு வாக்கியகரணா. அது உயிரோடு இருக்கிற போது வா சொன்னத்தை மாறாம செய்யணும். பிரத்யப்தம் பூரிபோஜனா. பிரதி சம்பத்சரமும் வாரி வாரி கொடுக்கணுமா. கணக்கு பார்க்காம தானம் பண்ண வேண்டிய நாள் 3 காலம்னா ரிஷிகள். எது நாள் சம்பாதித்தஸ்ய வித்தஸ்ய வியகாலா ஸ்மృతా மௌஞ்சி பந்தே விவாகேச்ச. குழந்தைக்கு பூனை போடுற போது, ஆத்துல குழந்தைக்கு கல்யாணம் பண்ற போது, 3வது என்ன நாள் மாதா பித்ரோ மிருதேகல். அம்மா அப்பா உண்டு ஸ்ராத்த தினம். அந்த தினம் வாரி கொச்சி பண்ணுமா. ஒன்னும் கோட்டியா வந்து குடும்பத்துல வந்து விழுமா. அவன் நிறைய வாரி கொடுக்கணும். ஸ்ராத்த தண்ணிக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பீஷ்மர் சொல்றாரு. பாதரட்சை கொடுக்கணுமா, கொடை கொடுக்கணுமா, தீர்த்த பாத்திரம் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணுங்கிறா ஸ்ராத்த தண்ணிக்கு. இது ஏதோ ஆத்திக தண்ணிக்கு தான் கொடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கா. எங்க பக்கத்துல எல்லாம் அப்தபூர்த்தி அன்னைக்கு ஆயுஷோகம் பண்றது. அப்புறம் மறுபடியும் ஷஷ்டி பூர்த்திக்கு தான் ஆயுஷோகம். நடுப்புற ஒண்ணும் கிடையாது. அன்னப்பிராசனம் பிண்ட பிரதானம்ங்கிற போல அந்த 2 தான். நடுப்புற ஒண்ணும் கிடையாது. மலையாளத்துல மாசா மாசம் வருஷா வருஷம் ருத்ரேகாதி மகாருத்ரம் இப்படி எல்லாம் நடக்கும். அங்க அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த ஏதோ அந்த தலத்த விஷயத்துக்கு கொடுக்கறதுன்னு விட்டுட்டு இருக்கான். மறுபடியும் இனிமே அடுத்தது இவனுக்கு வந்தா தேவையான அது மட்டும் ஒண்ணும் கிடையாதுன்னு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது தப்பது. பிரதி சம்பத்சரமும் கொடுக்கணும். இந்த மிருதாகத்திலே
ஸ்மிருதாகம் சமதிக்கிரந்தே சண்டாள கோடி ஜென்மசூனுட்டார். ஸ்ராத்தத்தை விட்டானையான கோடி ஜென்ம சண்டாளனா பிறந்து ஆலய பிரவேசத்துக்கு வந்து மன்னாடுவன்னு விட்டார். இப்படி பரதன் வந்ததும் சுஷ்ரூஷ பண்ண சொல்லணும்னு சுவாமி கேட்டாளாம். ராஜா தசரதன் குழந்தை பறந்து போற போது அமங்கலமா அழப்படாதுன்னு முகத்தை பூமியில வச்சிருந்து கட்டவர்களால கண்ண அம்மின்னு படுத்துட்டு இருந்தாள். ராமன் எல்லை தாண்டி போனதுக்கு அப்புறம் கதறிப்படுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரா. தனக்கு பரதனை சுஷ்ரூஷைக்கு ஏற்பாடு பண்ணதை கேட்டுவிட்டு தாங்காம வாயை விட்டு கத்திட்டாளா. மகாஸ்வனம் பிரரோதா இல்ல புரோதா பிரரோதா மகாஸ்வனம் பிரரோதா. அயோத்தி முழுக்க கேட்க முடியாது கத்திவிட்டாளா. இப்படி சத்புத்திரனை பெற்று காட்டுக்கு பறி கொடுக்கிறேன்னு சுவாமி அங்கிருந்து வரட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகும்னு அம்மாட்ட போனாள். அம்மாக்கு முன்னமையே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போனாள். அவளுக்கு இது தெரியவே தெரியாது. அவள் சந்தோஷமா ராத்திரி முழுக்க ரங்கநாதனுடைய கோவில் வாசல்ல கண் வகிச்சுவிட்டு ரங்கநாதனோட நேரம் பேசுவாள். பட்டத்திரி மாதிரி பட்டத்திரி ராசக்கிரீடே இந்த காளி நர்த்தனம் இதெல்லாம் எழுதுற பொழுது எழுத மாட்டேன்னு நாட்டையும் எழுத்தானையும் கீழே வச்சுவிட்டார். இவர் 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை. ராசக்கிரீடை பண்ற போது 7 வயசு 5 வயசு காளியை நர்த்தனம் பண்ற போது இது என்னமா பண்ணிருக்க முடியும்னு நினைச்சாள். உடனே குருவாயூர் கோவிலே ராசக்கிரீடை பண்ணி காமிச்சாள். 10,000 கோபிகளோடு 10,000 கோபாலனாய் அந்த நர்த்தனம் காதுல விழுந்தது. கண்ணை திறந்து பார்க்கிறாள். அதே வெற்றில எழுதிவிட்டாள். அதே விருத்தத்துல கேசபாஷத்ருத பிஞ்சிகாவிததி சஞ்சலம் மகர குண்டலம் ஆரஜாலவனமாலிகா லலித மங்கராகண சௌரவம் வீதேலதம் சுமணிநூபுரம் ராஜகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷகலயாமஹே சாவதேவகிருதமண்டலே கலித கஞ்சுலீககுஜமண்டலே கண்டலோலமணிகுண்டலே யுவதி மண்டலே தபலி மண்டலே அந்தராதகல சுந்தரி யுகல விந்திரா ரமண சஞ்சரம் மஞ்சுளாம் சதனுராதகேலி மயி கஞ்சனாபதமுபாததா வாசுதேவதவ பாசமானமிஹ ராஜகேலி ரசௌரபம் தூரதோபி கலு நாரதா கதிதமாகலய்ய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஜல விலாசினி ததசமாவృతా நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோ சுரமண்டலி. கண்டேன்கிறாள் பட்டத்திரி. எப்படி கண்டேன்கிறாள்? ஆமா சுவாமியே இந்த ராசக்கிரீடா வேஷத்தோட ஆமா தலையில யசோத பின்ன மயில் தோகையும் நெத்தியில ஊர்த்வ திலகம் நட வேஷம் காதுல கர்ணிகார புஷ்பம் வாக்குல வேணு சவந்த நேத்திரம் உன்னதமான நாசிகே விஸ்திருதமான மார்பு முக்தாஹாரம் கையில கங்கணம் இடுப்புல பொன்னாடே அதுக்கு மேல தங்க பிலிட்டு கால்ல ரத்னமயமான கொலுசு திவ்யமான சரணம் வஜ்ராதி ரேகே நட வேஷம் குஞ்சித சரணம் கோபாலமூர்த்தி கண்டேன்கிறாள். ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீ ஜகலயாமஹே
கண்டேன்கிறாள். அவர் கண்டேன்னு அவர் சொல்லணுமா? அந்த ஸ்லோகமே சொல்றது. கேசபாஷகிருதபிஞ்சிகாவிததி சஞ்சலம் மகர குண்டலம் ஆரஜாலவனமாலிகா லலிதமங்கராகண சௌரபம் வீதஜேலதృతகாஞ்சிகாஞ்சிதமுதஞ்சதம் சுமணினோபுரம் ராஜகேலி பரிபூஷிதம் தமஹி ரூபவீஷகலயாமஹே. சொல்லிவிட்டு எங்கேயோ பகுதூரத்துக்கு அண்ணன் பிரம்மலோகத்துல இருந்த நாரதர் அங்கிருந்து கத்தினாரா. என்ன கத்தினார்? குருவாயூர்ல பட்டத்திரிக்காக மறுபடியும் ராசக்கிரீடே பாக்கியம் உள்ளவாள்லாம் வாருங்கோன்னாளாம். அதை கேட்டு தேவர்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா விமானத்துல வந்து குருவாயூர் கோவில்ல குவிஞ்சு போயிட்டாளாம். வாசுதேவதவ பாசமானம் இகங்கிறார் குருவாயூர் கோவில்லேங்கிறார் பட்டத்திரி. இங்க வந்து குவிஞ்சு போயிட்டே தேவலோகம் முழுக்க. வாசுதேவதவ பாசமானமிஹ ராஜகேலிரதௌரபம் நூரதோபி கனுநாரதா கதிதபாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷண விலாசினி சதசமாவிதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோ சதுரமண்டலீ வேணுநாதகிருதானதானகல கனராகதியோஜனா லோபனீய மிருதுபாத பாதகிருதாளமேளன மனோஹரம் பாணி சங்கணித கங்கணமுஹுரம் தலம் விதகராம்புஜம் ஸ்ரோணிபிம்பஜலதம்பரம் பஜதராஜகேலிரதம்பரம் ஸ்ரத்தயா விரச்சிதானுகானகிருததாளதான மதுரஸ்வரே நர்த்தமே தலலிதாங்கஹரமணிபூஷணே சம்மதேன கிருதபுஷ்பவர்ஷமலமுன்விததிவிஷதாங்குலம் சின்மயே த்வயி நிலீயமான நிவசம் முமோகதவதூகுலம் ஸ்வின்னதன்வல்லவீ ததனு காமிநாம பசுபாஞ்சனா தாந்தமம் தமவலம்பதே ஸ்வதவதாந்தி பாரமுகுலேஷனா. பட்டத்திரி சொல்றாள், ஒரு கோபிகை திவ்ய ரூபவதி, ஸ்வர்ணம் போல உருக்கி வார்த்த தங்கம் போன்ற சரீரம், நல்ல யுவதி, சர்வாபரண பூஷித்தியாய் சுவாமியோட சேர்ந்து தோல்ல கை போட்டு நர்த்தனம் பண்ணினாள். உடம்பு சோர்ந்து போய் முகங்கள்லாம் முத்து முத்தா வைத்து அவளால நர்த்தனம் பண்ண முடியாம பகவானுடைய அழகான தோல்ல தன் ரெண்டு கையையும் தொங்க விட்டு கட்டிண்டு தொங்கினாளா. கண்ணையும் மூடிவிட்டாளா யோகியை போல. சுவாமி அவளையும் சேர்த்துன்னு சித்தினாளாம். அவன் விஸ்வம்பரன், உலகத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கிறவன். அவளுக்கு இவளை தூக்குறது சிரமமா சுவாமிக்கு, இவளையும் சேர்த்துன்னு சித்தினானா. பட்டத்திரி சொன்னாள், ஆஹா குருவாயூரப்பா, நான் அந்த கோபிகையா பிறந்து உன் தோல்ல தொங்கி இருக்கப்படாதா? காந்தமம் சபவலம்பதே ஸ்மதவதாந்தி பாரமுகுலேஷணா. காந்தி பார முகுலேஷணா. சுவாமியோட சேர்ந்து சுத்தி அந்த சுமையினாலே
சூழ்ந்து போய் கண்ண மூடிக்கிண்டு உன் தோல்ல தொங்கினாலே, நான் இந்த கோபிகையா பிறந்து இந்த சம்சார சுமையை தூக்க முடியாத நான் உன் தோல்ல தொங்கி இருக்கப்படாதா, எனக்கு கிடைக்கலையே இதுன்னு பட்டத்திரி இப்படி சொன்னார். இன்னொரு பாக்கியசாலி காட்சிதாச்சரித குந்தளா நவபடீரவம் வஞ்சனேன தவ சுஜமர்ஷிதோரு குலகாங்குரம். இன்னொரு பாக்கியசாலி என்ன பண்ணினாளா, சுவாமியோட சேர்ந்து வேகமா நர்த்தனம் பண்றபோது அவ தலை பின்னல் அவிழ்ந்து கீழெல்லாம் பிறண்டுதான், அத்தனை பின்னலாம். பகவானுடைய வலது தோல்ல அழகான கையை போட்டு இருந்தவள் அந்த பின்னலை மறுபடியும் முடிஞ்சு கொள்வதற்காக சுவாமியினுடைய இடது தோல்ல தன் கையை கொண்டு வச்சு சந்தனம் பூசின பகவானுடைய இடது கையை சேர்த்து பூமால மாதிரி சுருட்டி கபடமா சுவாமியினுடைய கையை முட்டமிட்டு விட்டு அப்புறம் உங்க கையா நாளா வஞ்சனே காப்பி கண்ட பூமிதன்னிதாய நிஜ கண்டமாகுலித குண்டலம் புண்ணியபூர நிதிவல்வவாபதவ பூங்கவிதரதாயனம். இன்னொரு பாக்கியசாலி சுவாமியினுடைய கன்னத்தோட கன்னமா தன் கன்னத்தை வச்சிருந்து பகவான் வாக்குல இருக்கிற தாம்பூல ரசத்தை உறிஞ்சி இழுத்து விட்டாளாம். அவள் 6 நாள் இனிமே அவளுக்கு ஊரது பேரது புண்ணிய பூர குருவாயூரப்பா உன் வாக்குல இருக்கிற தாம்பூல ரசத்தை தன் வாக்குல இழுத்துக்கின்ற ஒரு கோபிகைக்கு இனிமே நாமரூபம் உண்டா? அதெல்லாம் கிடையாது அவளுக்கு. புண்ணியபூர நிதி, புண்ணிய பிரவாக நிதி அவள். சொல்லிவிட்டு மகாலட்சுமி அனுபவிக்கிறதுக்காக கட்டின மங்கள சரீரத்தை இந்த கோபிகைகள் ராசக்கிரீடையில அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை நான் என்ன சொல்லுவேன்? இந்திராவிருதி மந்திரம் புவன சுந்தரம் நடனாந்தரே சுவாமவாக்யதுரங்கனாக்கி குணதம் மதோன்மதசாந்தரம். ராசக்கிரீட நேர தரிசனம் பட்டத்திரிக்கு பகவான் பக்தாளுக்கு மனசுல ஒரு குறையும் இருக்க முடியா வைக்கவே மாட்டார். அம்மா மாதிரி தெய்வம், குழந்தை மனசுல குறை இருக்க முடியா தாய் வைப்படா தெய்வம். அப்படி சந்தேகப்பட்ட உடனே திவ்ய தரிசனம். அதனால்தான் குருவாயூருக்கு பெருமை, குருவாயூர் கஷேத்திரத்துக்கு மகிமை, நாராயணி ஸ்தோத்திரத்துக்கு பெருமை. தெய்வானுகிரகம் தான் நமக்கு பெருசு, அதைத்தான் அடையணும். அதைத்தான் சொல்லுது சரித்திரம் முழுக்க. இங்க பார்த்தாலும் அதைத்தான் போய் சொல்லிட்டு இருக்காள். சுவாமி அம்மாட்ட போய் சொல்லிக்கணும்னு போறாள். ரங்கநாதனுடைய சன்னிதியிலே ராத்திரி முழுக்க கண்விழிச்சு ரங்கநாதனை வேண்டிட்டு இருக்காளாம். பிரசாதம் வேணும் ரங்கநாதா, என் ராமன் நன்னா இருக்கணும்னு அங்க போய் காட்டுக்கு சொல்லிக்கிறதுக்காக போறாள். ஸ்நானம் பண்ணிவிட்டு வேத வித்துக்களை ஹோமம் பண்ண சொல்லிட்டு இருக்காள் ரங்கநாதனுடைய சன்னிதியிலே. கௌசல்யாபி ததா தேவி ராத்ரிம் ஸ்கித்வா சமாஹிதா பிரபாதே த்வகரோத்பூஜாம் விஷ்ணோः புத்ரஹிதைஷிணீ சாட்சௌமவதனாஹ்ருஷ்டா நித்யம் व्रतपरायणा अग्रौ जुहोति स्म तदा मन्त्रवती कृतमङ्गला. ஹோமம் பண்ண சொல்லிட்டு இருக்காள் வேத வித்துக்களை கொண்டு சந்தோஷமாய். இந்த சந்தர்ப்பத்துல சுவாமி காட்டுக்கு போறதுக்காக சொல்லிட்டு லட்சுமணனோட வந்தாளா. குழந்தைய பார்த்துட்டு ஓடினாளா எதிர்கொண்டு கௌசல்ய. சா சிரஸ்ய ஆத்மஜம் திருஷ்டுவாங்க. ராத்திரி 30 நாள் குழந்தைய பார்க்கலையா, அது என்னமோ ஆயிரக்கணக்கான வருஷம் பார்க்காது போல தோணி ஓடி போய் மாதனந்தானமாகதம் ஓடி போய் என்ன பண்ணினான் நாள் அள்ளிக்கட்டி அணச்சாளாம் அபிசக்ராமதம் பாஹுப்யாம் கட்டி அணைச்சி தலையை முகர்ந்து பார்த்து, என் அப்பரே ராமா, ரங்கநாதனை நான் பூஜை பண்ற போது நீ வந்தே நெடுமத்தியிலே
உனக்கு என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதம் பண்றேன் நாளா. என்ன ஆசீர்வாதம் பண்ணினான்? விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீணாம் மகாத்மனாம் பிராப்னுஷ்யாயிஷ்டகீர்த்திஞ்ச தர்மஞ்சோபஹிதம் குலே. சூரிய வம்சத்துல வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மங்கள்லாம் உன்னை அடையட்டம் நாளா. சூரிய வம்சத்துல வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மம் என்னன்னா வார்த்தகே முனிவிருத்தினா காட்டுக்கு போவதுதான் வழக்கம். என்னமோ வாக்குல இது மாதிரி ஆசீர்வாதம் வருது. காட்டுக்கு மூட்டை கட்டி அனுப்புறா போல விருத்தானாம்னு ஆரம்பிச்சு சொன்னாள். அம்மா ஆசீர்வாதங்கள்லாம் பண்றாளே, காட்டுக்கு போக முடியா வந்தது தெரியாது போல இருக்கேன்னு சுவாமி கண் கலங்கினாள். அப்ப கௌசல்யா சொன்னாளா, ராமா உன் கண்ணே கலங்குறது, ராஜா பட்டாபிஷேகம் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு யோசிக்கிறியா? நான் 60,000 வருஷத்துல அவர் பொய் சொன்னதில்லை. சத்திய பிரதிஜம் ராஜானம் பஷ்ய ராഘவ அத்யைவ ஹி த்வாம் தர்மாத்மா யௌவராஜ்யேபிஷேக்ஷ்யதி. சத்திய பிரதிஜனா ராஜாவை பாருங்கிறாள். இதுவும் என்னமா அமைஞ்சிருக்குன்னா, ராஜாவை கடைசி காலத்துல பொய்யனா பண்ணிவிடாதே, பித்ருவாக்கியத்துக்காக 16 வருஷம் தண்டக்கைக்கு போன்னு சொல்றா போல இருக்கு. இதெல்லாம் கேட்ட சுவாமி, அம்மா உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, உங்களுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் உங்க 3 பேர்களுக்கும் தாங்காத ஒரு மகாபயம் வந்திருக்கேன் நாளா. தேவியூனம் நஜானீஷே மஹத்பயமுதத்திதம் இதம் தவ துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்ய. இதம் தவச்ச துக்காய வைதேஹ்யாக லட்சுமணஸ்ய. உங்கள் 3 பேர்களுக்கு நாளை சமர்த்து சுவாமி தனக்கு துக்கம்னு சொல்லல, பயம்னு சொல்லல. பித்ருவாக்கியம் சுவாமிக்கு பயமா தோணுமா, துக்கமா தோணுமா? அப்பாக்காக தண்டக்கைக்கு போவது அது சுவாமிக்கு தோணல. உங்க 3 பேர்களுக்கும் மகாபயம் வந்திருக்கு நாள். இத கேட்டதே மூர்ச்சையா கௌசல்ய கீழே விழுந்துட்டாள். ராமன் வாக்கால மகாபயம்னா சமுத்திரம் பிறண்டு வருதுன்னு யாராவது சொன்னா ராமன் அம்பால அணை போடுறேன்பாள். ஆகாசம் இடிஞ்சு விழுதுன்னா அப்படியே நிறுத்தறேன்பாள். அவன் கங்கை பெருகி வருதுன்னா டாம் கட்டுறேன் பானத்தாலேம்பாள். மலை ஆடுறதுன்னா அசங்காம பண்றேன்பாள். பூமி வெடிக்கிறதுனா வெடிக்காம செய்யறேன்பாள் அம்புனாலே. அப்படிப்பட்ட பிரபு மகத்பயம் சொன்னதே மூச்சையா கழுவு விழுந்துட்டாள் கௌசல்யே. சுவாமி ஜலத்தை வாரி அடிச்சு பிரஜையை உண்டு பண்ணி அம்மாவை உட்காந்து வச்சது. என் அப்பனே ராமா மகாபயம் சொன்னியே என்னன்னு காட்டாளாம். அம்மா பித்ருவாக்கிய பரிபாலனம், பகீரதன் பிதற்களுக்காக கங்கை கொண்டு வந்த வம்சம், பரதனுக்கு ராஜ்யம், நான் தண்டகாரண்யம் போறேன் நாளால் கைகி வரங்காட்டான்னு சொல்லல. அதை சொன்னா 1,000 மடங்கு துக்கமா போயிடும். சக்கரத்துக்காக என் குழந்தை காட்டுக்கு போறதான்னு பிதா சொல்லி காட்டுக்கு போறேன்னு இதை மட்டும்தான் சொன்னாலாம். எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணுமா, இதைத்தான் சொன்னாள். அதனால இது பொய்னு அர்த்தம் அல்ல. இது பொய்யா, அப்பா காட்டுக்கு போய் சொன்னாருங்கிறது பொய்யா, இது நிஜம்தான். இதைத்தான் கௌசல்யிட்ட சொன்னாள். தண்டகைக்கு போ சொன்னாள், ரிஷி வேஷம் பூண்டுன்னாள். எத்தனை நாள்னு காட்டாளாம் கௌசல்ய. சஷடு 6 நாளாம். 6 நாள் நீ தண்டகையில பரதேசியா போய் நான் தாங்குவேன் நாளாம். அம்மா 200 கட்டையும் சோத்துங்கோ அஷ்டூச்ச 14 நாளாம். அம்மா நாளான்னு கேட்கிறீங்களே, வருஷம்னு சொல்லிவிட்டாளாம். விழுந்து கதறிவிட்டாள். வருஷாணி கதறிவிட்டாள் கௌசல்யே. என்ன சொன்னாள் வால்மீகி? நான் என்னத்துக்கு ரங்கநாதனை பூஜை பண்ணி பிள்ளை பெற்றேன்கிறாள். ரங்கநாதனை நான் பூஜை பண்ணாமல் இருந்தா குழந்தை பெறாமலே இருந்திருக்குமே. ஏகையேவகி வந்தியாயாக, மலடிக்கு என்ன துக்கம், குழந்தை பிறக்கலேங்கிற ஒரு துக்கத்தோட போயிடுவேன். நான் என்னத்துக்கு ரங்கநாதனை பூஜை பண்ணினேன் என்றெல்லாம் கதறிவிட்டு, ராமா நீ நிச்சயம் தண்டகதான் போறியோன்னு ஆமான் நாள்.
அப்படியானால் என் மனதில் இருந்த குறையெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன், உன்னிடத்துல இப்ப சொல்லிப்படுறேன்னு சொன்னாள். அம்மாக்கு மனதுல குறை இருந்ததுன்னே சுவாமிக்கு இது வரைக்கும் தெரியாதா? என்னம்மான்னு கேட்டாள். திருஷ்டபூர்வம் கல்யாணம் சுகம் அபிபுத்ரே சுபஷ்யேயம் ராமா, எத்தனையோ ராஜ குடும்பங்கள்ல கல்யாணம்னு வந்து அழைப்பாள். ராஜாவையும் என்னையும் கைகையும் சுமித்திரையும் ராஜா ஏராளமான சைன்யத்தோட திவ்ய ரசத்துல கைகைய பக்கத்துல வச்சுட்டு வரப்படுவார். என்னையும் கூப்பிட்டுருக்காளேன்னு நானும் அலங்காரம் பண்ணிட்டு இந்த பக்கத்தால ஏறி பக்கத்துல போய் உட்காருவோம்னு போவேன். கைகி உடனே ராஜாட்ட ரகசியமா அவ வந்தா நான் வரமாட்டேன்பள். அதற்காக கழவர் என்ன சீறி சீறி விழுந்து கீழே இறக்குவன். எத்தனை முறை தேர்ல ஏறி நான் கீழே இறங்கியிருக்கேன் தெரியுமா? அவள் ஏதாவது கைகி 1,00,000 சாதுக்களுக்கு அன்னவண்ணனம் நினைப்பள். ராஜா கையில் இருப்பதனால உடனே நடக்கும். நான் அப்படி நினைச்சா நடப்பதில்லை. இதற்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. என் புத்திரனான நீ பட்டாபிஷிக்தன ஆணையானா நல்ல காலம் பிறக்கும் நினைச்சேனே, தெய்வம் அதன் தலையிலையும் கல்ல போட்டுச்சேன்னு அழுதாளா. அபிபுத்ரே துபஷ்யேயம் பலம் இல்லாம மனுஷ பலம் என்ன பண்ணும்? பரமநாஸ்திக குடும்பம் ஒரு குடும்பம். பையன் படிப்புல இனிமே அவனுக்கு ஈடு படிப்பு இல்லைன்னு படிக்கிறான். அந்த பையன் எல்லாம் காப்பாத்திப்பட போறான்னு நினைச்சான். பெரிய படிப்பு எது உண்டோ அது படிச்சு பாஸ் பண்ணினான். பெரிய உத்தியோகத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. இவன் அப்ளிகேஷன் போடாமலே அவ அங்கிருந்து கூப்பிட்டுருக்காள். இவன் எல்லாரையும் பரியாசம் பண்றது ராமாயணம் பாகவதம். பெரியவாள் குருவாயூரப்பன் தலையாட்டினத்தை இவர் பார்த்தாராங்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அந்த பையனுக்கு மறுநாளே பைத்தியம் பிடிச்சு போச்சு. எந்த பிள்ளைய நம்பி சொத்தெல்லாத்தையும் வாரி இறைச்சி அவன் படிச்சு கரையேற்றி விட போறான்னு நினைச்சான். ஒரே பையன் அவன் சந்தோஷமாவா இருக்கு. அவனுக்கு பைத்தியம் முடிச்சது. தவிக்கிறது குடும்பம். அதுக்கு மேல இன்னமே என்ன கஷ்டம் வேணும்? அவனை நம்பிண்டு எத்தனையோ கடனையும் உடனே வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவன் காப்பாத்தி விட போறான்னு சித்தப்பிரமம் வந்துருச்சு. என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? தெய்வ பலம் இல்லாம மானுஷமான பலம் போறவே போராது. அதனாலதான் ஆச்சாரியால் நரசிம்ம தாபனியிலே 3 பலம் வேணும். நல்ல சத்குருக்களை அண்ணணும், நல்ல மந்திரங்களை உபதேசம் பெறணும், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதா பலம் இருக்கணும். இந்த 3 இருந்தா 3 லோகம் அவன் கையில இருக்குன்னு நரசிம்ம தாபனி உபனிஷத்துல ஆச்சாரியால் அதுக்காகவே அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார், பாஷ்யம் பண்ணினார். தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணது போராதுன்னு நிருசிம்மதாபினிங்கிற உபனிஷத்துக்கு போய் பகவத்வாதாள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்ச காலடியில் அவதரிச்ச பிரபு போய் பாஷ்யம் பண்ணினாள். மனுஷ பலம் போராது, பணம் போராது, பதவி போராது, தெய்வ பலம் தேவை, தெய்வ பலத்தை அடைவதற்கு இதுதான் மார்க்கம் என்று போய் பாஷ்யம் பண்ணியிருக்காள். தெய்வ பலம் இல்லாம என்ன பண்ணும்? எல்லாம் ராமன் இருக்கான், எல்லாம் வந்துவிட போடுதுன்னு நினைச்சாளா? தெய்வம் அதன் தலையிலையும் கல்லு போட்டு விடுதே ராமா. அது மட்டுமா, என்னை எத்தனை சுற்று கைக்கிய சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாள் தெரியுமா? சபூன்யமனோஜானி வாக்யாமிருதயச்சிதம் அஹம் ஸ்ரோஷ்யேதபத்ரீணாம் அபராணாம் வராசதி. ரொம்ப கடுஞ்சொற்கள் எல்லாம் சொல்றாள். இதெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சேங்கிறாள். சொல்லிவிட்டு ஒண்ணு சொன்னாலாம், இதெல்லாம் எப்ப என்னை இத்தனை பாடுபடுத்துறாள் தெரியுமா? கைகை மகாவீரனான நீ இதே வீதியிலே அரமனையில் இருக்கிற போதே என்னை இத்தனை பாடுபடுத்துறாளே. நீ எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தண்டகைக்கு போயிட்டேயானா என்ன விஷம் கொடுத்து மறிக்க முடியா பண்ணிவிடுவள். துருவம் மரணமயமேன்னு அழுதாளாம். துவை சந்நிஹிதேவ்யேவம் அஹமாசம் நிராகிருதா கிம் புனః ப்ரோஷிதே தாதே த்ருவம் மரணமேவமே. கதறினாளாம். அம்மா மனதுல இத்தனை குறை இருக்குன்னு சுவாமிக்கு தெரியவே தெரியாதா? மாதృகையில 17 பிண்டம், அப்பாவுக்கு 1 பிண்டம் தான். மாதாவுக்கு 17 பிண்டம் போட சொல்லியிருக்காள். ஒரு
ஸ்லோகமும் சொல்லி சிந்துவா பிறந்தவன் அந்த ஸ்லோகம் சொல்ல முடியாது அழாம. ஆமா, 103 டிகிரி ஜுரம் இருக்குமா தாயாருக்கு. குழந்தை ஸ்கூல்ல இருந்து ஒருவன் கம்பளியை போச்சுன்னு படுத்துன்றப்பள் அம்மா என்ன உடம்புன்னு காப்பானா, ஒண்ணும் இல்லடா கண்ணே இலையை போட்டுக்கோ சாப்பிடுன்னு ஜுரத்தோட சாதம் போடுவலாம். குழந்தைகிட்ட ஜுரம்னு சொன்னா ஸ்கூல்ல படிக்க போன இடத்துல பாடத்தை கவலையினால படிக்காம போடுவனும், மார்க் குறைஞ்சு போடுவோம், குழந்தைக்கு பரீட்சையில ஒதுங்கி போடுவனும் கவலைப்பட்டு ஒளிச்சு ஒளிச்சு வைப்பலாம். சாத்த போட்டு கைய கூட அலம்பாம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு கையலம்பாம எச்சக்கலை எடுக்காம கம்பளியை போச்சு படுத்துன்னு விடுவலாம். அப்படி ஒளிச்சு ஒளிச்சு வைப்பலாம். அப்படி ஒளிச்சு வச்சே அதுக்காக மாதிரபிண்டம் ராமியகம். அது மட்டுமா, இவனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது. கையில் இருக்கிற தங்க வளைய வெள்ளிக்கிழமைக்கு அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாள். அம்மா அது பணம்னு கேட்பான் பையன். அப்பா உங்க அப்பா வச்சிருந்தாரா பொட்டியில பணம்னு பொழுகுவான். ஏன்னா கையில போட்டு வளைய அடகு வச்சேன்னா குழந்தை கலங்குவனும், காலேஜில் போய் பரீட்சை எழுதுற போது அவன் கண் கலங்க போறதே கவலைப்படுவனேன்னு ஒளிச்சு ஒளிச்சு வைப்பலாம். அப்படி ஒளிச்சு ஒளிச்சு வச்சே அதுக்காக மாதிரபிண்டம் ததாமியகம்னு ஒரு பிண்டம். இந்த 17 பிண்டமும் ஒரு 2 நிமிஷம் குழந்தை வர வேண்டிய சந்தர்ப்பம் அல்லன்னா பரபரந்து ஓடுவலாம். பக்கத்தாத்துல போயும் எதிராளத்துல போயும் பேசாதாத்துல போயும் சண்டை போட்டாத்திலையும் போய் காப்பலாம். குழந்தைய கண்டியா கண்டியான்னு காப்பலாம். அதுக்காக ஒரு பிண்டம் இருக்காங்க. மாதாவுக்கு பதில் ஒண்ணுமே இல்லவே இல்லை. அதனாலதான் ஆச்சாரியால் கொண்டு கதறிவிட்டாள். பகவத்பாதால் கதறினாள். 3 காரியம் பண்ணணும், நான் இந்த 3 பண்ணலையேன்னு அழுதாள் கடைசியில. அம்மாவுக்கு நதத்தம் மாதத்தே மரண சமயத்துல ஒரு உத்ரணியா பால் எடுத்து விடுறதுக்காகத்தான் பிள்ளை. நான் பால் விடவான்னா ஜலம் கூட விடலையே கடைசி காலத்துல உனக்கு. நதத்தம் மாதத்தே மரணசமயே சோயமபிவா ஸ்வதாவாரோதேயா மரண திவசே ஸ்ராத்தவிதினா. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்காத பசி வருமாம் பித்திருக்களா போனவாளுக்கு. தேவசம் பண்ணணுமே, தேவசமும் இல்லாம போயிட்டே நான் சன்னியாசியா போயிட்டேனே, இனிமே நான் ஸ்ராத்தம் பண்ணப்படாதே. கடைசி காலத்துல ஒன்னு காசியில மறிக்கணும், காசியாந்து மரணான் முக்தி. காசியில மறிச்சா விஸ்வேஸ்வரன் தாரகநாமாவை சொல்லுவன் வலது காதுல, அல்லது அசவா புத்திர சன்னிதவுனா ரிஷிகள் பிள்ளை மடியில மறிக்கணும். நான் ஏன்னா புள்ள தாரகநாமா சொல்லுவனா, நான் கடைசி காலத்துல உங்களுக்கு தாரகநாமா சொல்லலையேன்னு அழுதாடாம். நஜப்தோ மாதஸ்தே மரணசமயே தாரகமனு ஸ்வகாலே சம்பிராப்தே மயி குருதயாம் மாதரசுலா. அம்மா கடைசி காலத்துல ஒரு உத்திரணி ஜலம் கூட விடலே, செவசமும் இல்லாம பண்ணிவிட்டேன், தாரக நாமாவும் சொல்லலே, வாவிட்டதுக்கு அப்புறமும் வந்தேனேன்னு அழுதாளாம். அகாலே சம்பிராப்தே மயி குருதயாம் மாதரசுலா. ஆச்சாரியால் மோகன்னு கதறி இருக்காள். பட்டணத்து பிள்ளை தங்க டாலர் ஏற்றி கப்பல் ஓடித்தது அவருக்கு. அவர் அதெல்லாம் வேண்டாம்னு சுரவியா பரப்பிட்டு வந்துட்டார். வந்தவர் குடியிருந்த வீட்டுக்கு தீ வைக்க வேண்டாமான்னு ஓடினாள். குடியிருந்த வீடாம் தாய், அதுக்கு தீ வைக்க வேண்டாமான்னு அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ண போனால் எல்லாத்தையும் விட்ட துறவி பெரிய கோட்டீஸ்வரன் தங்க டாலர் ஏற்றின்னு வந்த கப்பல் அந்த இதை வேண்டாம்னு விட்டுட்டு ஓடி வந்து அம்மாக்காக தீ வைக்க ஓடினாள். அப்படி ஆச்சாரியால் சிங்ககிரியிலிருந்து ஓடி வந்தாள். ஆமா, கூப்பிட்டு லெட்டர் கட்டர் போட்டு வரல, நினைச்சா வரேன்னு சொல்லியிருந்தாள். அந்யம்பராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாசவாமாம் ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விகாய யஸ்வாதமாப்னுஹி மிருதாவபி சம்ஸ்கரிஷ்யே. அம்மாக்கு இத்தனை துக்கம் இருக்குன்னு தெரியலையா? சுவாமி இதை கேட்டு கதறினாலாம். கதறின உடனே கௌசல்யே ராமனுடைய கஞ்சலத்தை தொடச்சு, என் அப்பனே ராமா, நீ கதறினா நான் தாங்க மாட்டேன், இந்த துக்கத்தெல்லாம் கூட ஒருவாறு பொறுத்துடுவேன்,
ஒரே ஒரு துக்கத்தை என்னமா பொறுப்பேன்னு அழுதாளாம். அதுக்குதான் சுவாமிக்கும் பத சொல்ல முடியாம அழுதாளாம். என்ன நாள் 14 வருஷம் உன் முகத்தை பார்க்காம நான் என்னமா உயிரோட அயோத்தியில இருப்பேன்னு அழுதாளாம். அபஷ்யந்தி தவமுகம் பரிபூர்ணஜிப்ரவம் கிருபணாவர்த்தயிஷ்யாமி கதம் கிருபணஜீவிகா. கதறிவிட்டு தெய்வம் கைவிடாது, தர்மம் கைவிடாதுன்னு பெரியோர்கள் சொன்னாலே என்ன ரெண்டும் கைவிட்டு விட்டேன் நாளா. துக்கம் யதர்த்தகாரிமே व्रताविदानाविचसंयमाश्चरी तपश्च दत्तम् यदपत्यकारणात् सुनिष्फलम् बीजविभोक्तमूढरे. இதந்து துக்கம். நான் எத்தனை விரதம் இருந்தேன், எத்தனை அர்ச்சனம், எத்தனை தானம், எத்தனை உபவாசம், எத்தனை மந்திர ஜபம் எல்லாம் என்ன கை விட்டுடுதே. ரங்கநாதன பண்ண பூஜை எல்லாம் கை விட்டுடுதே. இதந்து துக்கம் யதர்த்தகாரிமே व्रतानि संयमाश्रयी तपश्च दत्तम् यदपत्यकारणात् सुनिष्फलम् बीजविभोक्तमूढरे. பூமியில நட்ட வேற மாதிரி ஆயிடுச்சே, எனக்கு பலம் கொடுக்காம போயிடுச்சேன்னாலாம். அப்பதான் லட்சுமணன், அம்மா எனக்கும் சுவாமி காட்டுக்கு போறதுல இஷ்டம் இல்லே, தசரதனை ஜெயில அடைச்சுப்படுறேன், பரதம் வந்தா சுட்டுப்படுறேன், இதே லக்னத்துல பட்டாபிஷேகம் பண்றேன்னு ஆரம்பிச்சாள். சுவாமி தர்மம் ஒண்ணு இருக்கு லட்சுமணா மேலே, அது தலையில இடியா விழும் ஜாக்கிரதைன்னு சொல்லி தர்மத்தினுடைய பெருமையை எடுத்து உபதேசம் பண்ணினாள். நாளைய தினம் பரத சபதம், கச்சித் சர்க்கம், பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேக சிரவணம் பண்ணினா நஷ்டதிரவிய லாபங்கள்லாம் கிடைக்குங்கிறாள். சூரிய பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம், இதுக்கெல்லாம் போன சொத்து திரும்பி வருமாம், போன ராஜ்யம் திரும்பி வருமாம். அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் நாளை தினம் பாதுகா பட்டாபிஷேகம். தேசிகன் 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காள் பாதுகா சாஸ்திரம்னு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தோத்திரம் அதெல்லாம் நாளைய தினம் நடக்கும். ராமக்ஷேத்திரத்துல திருப்பியார்ல இது அயோத்தி, இது பூ வைகுண்டம், இது குருவாயூரப்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திலே நவாகத்தை விதிவத்தா நடத்தி சிங்கேரி பெரியவாள் ஆச்சாரியால் உப்புத்துக்கின்றேன்னு ராமன் சொல்றா போல இருக்குது. ஒரு பெரிய மகா புண்ணிய தினம். எல்லாரும் கலந்து ஸ்ரீ ராமபிரசாதத்தை அடைய முடியா கேட்டுக்கிறேன். நித்தியம் ராமகானம் நடக்கிறது. பஜனை மிக ஆச்சரியமா பஜனை எல்லாம் பண்ணிட்டு வந்தாள் பாகவதர். எல்லாரும் அனுபவிச்சிருப்பேன். இதே மாதிரி நித்தியம் நடக்கும். ராமபிரசாதத்தை எல்லாரும் அடையணும். திருப்பியார் ராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்படணும். ஸ்ரீ ரங்கநாதன் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து 11,000 வருஷம் ராஜ்யமாண்ட மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ச சம்மிதம் எப்படேத் ராமச்சரித்தம் சர்வபாபை பிரமுச்சியதேன்னு நாரதர் பலன் சொல்லும் பொழுது அஸ்வமேதாதி மகாயாகங்கள் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த மகாயாகாதிகள்னால எந்த பாபங்கள்லாம் போகுமோ அதெல்லாம் போகுமாம். ராமாயணத்தை காதால காட்ட 4 வேதத்தையும் காட்ட புண்ணியமாம். ராமாயணத்தை ஸ்ரவணம் பண்ணினா கஷ்டங்கள்லாம் நீங்கும், க்ஷேமங்கள்லாம் உண்டாகும், மனோ விசாரங்கள்லாம் விலகும்னு ரிஷியெல்லாம் போய் பலன் சொல்லியிருக்காள். அதோட மட்டுமல்லாமல் கடைசியில வால்மீகி சொல்ற போது நாம் இங்க ராமாயணம் காட்டோமையானா நம்முடைய பிதாமகன் அவருடைய அப்பா தாத்தா ஒரு 5 தலைமுறை நம்ம தவிர கரையறாளா. பிதா பிதாமஹஸ்ய தத்பிதா தத்பிதா செய்த விஷ்ணும் யாந்தி ந சம்சயः. விஷ்ணும் யாந்தி ந சம்சயங்கிறாள், சந்தேகமில்லைங்கிறாள். அதையும் தவிர்த்து
பிரயாக முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ண புண்ணியமாம் ராமாயணம் காட்டா. பிரயாகாதி தீர்த்தானி கங்காத்யா சரிதஸ்வதா நைமிஷாதீர்யரண்யானி குருக்ஷேத்ராதிகான்யபி. ஏன்னா ராமாயணம் ஸ்ருதம்ங்கிறாள். நைமிஷத்துல போய் தவம் பண்ணின புண்ணியம், பிரயாகை முதலிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண புண்ணியம், இத்தனை புண்ணியம் கிடைக்கிறதா ராமாயண சிரவணம் பண்ணினா. இத கடைசியில வால்மீகி நிறைய பலம் சொல்லியிருக்காள். அதனாலதான் பெரியவாள் மகான்கள் முதற்கொண்டு ஸ்ருங்கேரி பெரியவாள் முதற்கொண்டு நவாகத்துல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறாள். இது பெரிய புண்ணியமான கர்மா. இதுல கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் பரமக்ஷேமத்தை கொடுக்கும். அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசமனம்னு, சர்வ துக்கத்தையும் போக்கக்கூடிய சரித்திரம் அயோத்தியா காண்ட சரித்திரம். அயோத்தியா காண்டத்துக்கு தனிச்சு பலன் சொல்ற போது சர்வ துக்கங்களும் விலகுங்கிறாள். பூர்வ சரித்திரத்துல அம்மா கௌசல்யிட்ட போய் சுவாமி பித்ருவாக்கிய பரிபாலனம் தண்டகாரண்யம் போறேன்னு போய் சொன்னாள். அம்மா ரொம்ப கண்ணு கண்ணீரமா கதறி, நீ பரவிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், என்னையும் கூட அழிச்சு போயிடுன்னு கேட்கிறாள். சுவாமி அப்பதான் பதிவிரதா தர்மத்தை அம்மாக்கு சொல்றாள். அம்மா நீங்க கூட வரேன்னு சொல்லலாமா? பர்த்தா ஜீவிச்சிருக்கிற போது பிள்ளையோட கூட வரேன்னு சொல்லலாமா? நீங்கள் அப்படி பண்ணப்படாது. அக்னிகார்யேஷு சதா சுமனோவிச்ச தேவதாः பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாஞ்சைவ சூரதாः व्रतोपवासनिरताः यागानि परमोत्तमा भक्तारम् नानुवर्तेते सातु पापगतिर्भवेते अभियागम् नमस्कारा निवृत्ता देव पूजनात् भक्तुश्रूषयानानि लभते ஸ்வர்கமுத்தமம். அம்மா பர்த்தாவை அனுவர்த்திக்காமல் தர்மம் பண்ணினா அது பிரயோஜனப்படாதே. உலகத்துல சில ஸ்திரீகள் எல்லா விரதங்களையும் அனுஷ்டிப்பள். சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, அஷ்டமி, நவமி எல்லா விரதமும் அனுஷ்டிப்பள். வெள்ளிக்கூடம் வாங்கி கொடுப்பள், தம்பதி பூஜை பண்ணுவள், எல்லாம் பண்ணுவள். ஆனா பர்த்தாவுக்கு சிசுரூஷ பண்ண மாட்டாள், பர்த்தாவுக்கு அனுகூலமா இருக்க மாட்டாள். பர்த்தாவுக்கு அனுகூலமா இல்லாம அவன் எது பண்ணினாலும் அது பிரயோஜனப்படுறதில்ல. அந்த வருஷங்கள்லாம் பலனை கொடுக்காதுன்னா சாசு பாபகதி பவேது, அவளுக்கு பாபம் தான் பலம் வரும் நாள். ஏன் பூஜை பண்ணிருக்காளே கணபதி சதுர்த்தின்னா விநாயகரை வச்சு பெரிய ஒரு கூட நிறைய மண்ணை கொண்டு வந்து நிறைய சுருக்கியெல்லாம் வச்சு பெரிய புள்ளியாரா பண்ணி அது கொடைய கிடைய கவச்சம் எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவள். 1008 வில்வத்தை கொண்டு வர சொல்லி எல்லாம் பண்ணுவள். புருஷனை வில்வம் அடிக்க சொல்லுவள். சந்தன காப்பிச்சாத்தா போறேன்னு சந்தனம் அடிக்க சொல்லுவள். அவன் இந்த மாதிரி சதுர்த்தி வந்துட போறதே வெளுத்த சதுர்த்தின்னு கவலைப்படுவன். நான் மறுபடியும் இவன் என்ன சந்தன அரையம்பள், வில்லும் கொண்டாம்பள், பூ கொண்டாம்பள், குழக்கட்டிக்குமா அரசனுவாம்பள், 1008 குழக்கட்டை பண்றேன்னு பிரார்த்திச்சு விடுவள். இவனை வந்து பாதிக்கும். புருஷனை கஷ்டப்படுத்தி இந்த சதுர்த்தி பூஜையெல்லாம் நீ பண்ண வேண்டாம்னு விட்டாள் சுவாமி. ஏன் நாள் உனக்கு அந்த பலம் கிடைக்காதுன்னா, ஏன் விநாயகர கணபதியான பூஜை பண்ணிருக்காளே கணபதியான் அனுகிரகம் பண்ண மாட்டானோன்னா, அந்த மண்ணுல ஆவாகனம் பண்ணா கணபதியான் வரமாட்டானா பயந்துகிட்டு. என்ன பயம்? ஏன் புருஷனை அதை கொண்டா இதை கொண்டா சந்தன காப்புக்கு சந்தனாரே பில்லு எடுன்னு சொல்றவள் ஏன் அந்த கணபதியானையும் குழக்கட்டை பண்றதுக்கு சொப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டாளோ? நடுங்கு வராம் பிள்ளையார் வரவே மாட்டார். ஆகையால பர்த்தாவுக்கு அனுசரணை இல்லாமல் எந்த விரதங்களை அனுஷ்டிச்சாலும் பிரயோஜனப்படாதம்மா.
சில ஸ்திரீகளுக்கு ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு வருஷம் ஒன்னும் தெரியாது. பர்த்தாவுக்கு சிசுரூஷ பண்ணுவள், அவளுக்கு வைகுண்டங்கள்லாம் அவ கையில இருக்கு. அபியானம் நமஸ்காரா தேவ பூஜனாதே பர்த்துஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். புண்ணியலோகங்கள்லாம் அவளுக்கு கிடைக்கும். நீங்க 3 காரியம் பண்ணணும்னு அம்மாவை நமஸ்காரம் பண்ணி சுவாமி கேட்டுக்கின்றாள். என்ன? அக்னிகாரியேஷு சதா சுமனோபிஷ்ட தேவதா பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாஸ்தைவ சூரதா. அக்னிஹோத்திரத்துக்கு நீங்க ஜேஷ்ட பத்னி போய் பில்புடிக்கணும். ரங்கநாதன பூஜை நிச்சயம் பண்ணிட்டு இருந்தால் இந்த பூஜையை நடத்தப்படாது, தவறாம பண்ணணும். 3வது நல்லா பகவான உபாசிக்கிற பிராமணால போய் நிச்சயம் பூஜிக்கணும். பூஜிக்கிற போது மத்கிருத்தே நாள் என் குழந்தை ராமன் நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு போய் பிரார்த்திச்சுட்டு அப்படி பண்ணணும். நாளாம் பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாஸ்தைவ சூரதா. சூரதாக நல்ல பகவத் ஆராதனம், மந்திர ஜபம், ஈஸ்வர உபாசனம் அப்படி பண்ற பிராமணால போய் பூஜை பண்ணணும். பூஜை பண்ற போது சொல்லிட்டு பண்ணணும். மத்கிருத்தே என் குழந்தை ராமன் நல்லா இருக்கணும், அவனுக்கு க்ஷேமம் உண்டாகணும், நீங்க வாழணும்மா, நான் நல்லா இருப்பேன், நீங்க இது மாதிரி பண்ணணும், அயோத்தியில்தான் இருக்கணும் சொல்லிவிட்டார். அப்போ கௌசல்ய அம்மாள் நிச்சயம் ராமா காட்டுக்கு தான் போறியோன்னாள். ஆமான்னா அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம் கௌசல்யே, அது தாய் தான் சொல்லுவள். அந்த சொல்லுனாள் என்ன சொல்லுவள்னா, என் அப்பனே ராமா இன்னைக்கு அந்த நாளா இருக்கப்படாதான்னு கண்ணால ஜலம் விட்டாளா. எந்த நாள் காட்டிலிருந்து திரும்பி வந்த நாளா இருக்கப்படாதா இன்னைக்கு. பிரத்யாகதம் புனः அபீதானீம் சகாலஸ்யாதி வனாத் பிரத்யாகதம் புனः. காட்டிலிருந்து திரும்பி வந்த நாளா இருக்கப்படாதான் நாளா. தாயார் அல்லவா அப்படி தோணி கஞ்சலத்தை தொடச்சென்று பாத பிரட்சாளனம் பண்ணி ஆசமனம் பண்ணி ராமான்னு கட்டி அணைச்சி, நீ கண்ணுக்கு தெரியாத தண்டகைக்கு போறே 14 வருஷம், இன்னுமே அட்ரஸ் அது விலாசம் அது எனக்கு என்ன தெரியும், உனக்கு கூட சைன்யங்களை அனுப்புவோமோன்னு நினைச்சேன். சைன்யங்களுக்கெல்லாம் ஏதாவது ஜுரம் வரலாம், உபாதி வரலாம், ஆகாரங்களை கொடுத்து அனுப்புவோமோன்னு நினைச்சேன். ஆகாரம் 10 நாள் 8 நாள் இருக்கும். 14 வருஷமும் உன்னோட கூட இருந்து திருப்பி அழைத்து வந்து அயோத்தியில உன்னை பட்டாபிஷேகம் பண்ணுவதற்காக உன்னை அனுப்புறேன். எதை அனுப்புறேன் நாள் தர்மத்தை அனுப்புறேன்னு சொன்னாலா. எம் பாலயசி தர்மம் கிருத்யாஜனியமேன சவைராகவஜாத்தூய தர்மத்வாமபிரக்ஷது. எந்த தர்மத்தை நீ நம்பிருக்கியோ அந்த தர்மத்தை அனுப்புறேன், அது கூட வரட்டும் உனக்குன்னாலா. சொல்லிவிட்டு வேதத்துல எத்தனை தேவதைகள் சொல்லிருக்கோ அத்தனை தேவதைகள் பேரையும் சொல்லி, ஸ்கந்தஷ்ட பகவான் தேவः சோமஷ்ட ப்ருஹஸ்பதிः சப்தர்ஷயோ நாரதஸ்ய த்வாம் ரக்ஷந்து சம்வதः. பகவானான தேவனான ஸ்கந்தன் ஆறுமுகத்தோடு கூடின முருகன் ஒன்றை ரட்சிக்கணும் நாளா. ஸ்கந்தஸ்ய பகவான் தேவः ஸ்கந்தஸ்ய பகவான் தேவः சோமஷ்ட ப்ருஹஸ்பதிः ஆறுமுகத்தோடு கூடின முருகன்
ராமா உன்னை ரட்சிக்கணும். கௌசல்யே ஸ்கந்தனை ஆராதிச்சிருக்காளுங்கிறாள். காளிதாசன் தத்ரஸ்கந்தம் ஏதவசதிம் புஷ்பமேகி கிருதாத்மான்னு மேகத்தை பார்த்து நீ ஆகாச மார்க்கமா போறே, முருகனை பூஜை பண்ணணும், ஸ்கந்தனுடைய பிரசாதம் வேணுங்கிறாள். கலியுக வரதன் ராமன் ஸ்கந்தன் இந்த மூர்த்தி இல்ல, சிப்ரமாக க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி. அத போய் முதல்ல சொல்றாள் கௌசல்ய வாக்காலே, பகவானாய் தேவனாய் வழங்குற ஸ்கந்தன் உன்னை ரட்சிக்கணும் ராமா, சந்திரன் உன்னை ரட்சிக்கணும், பிரகஸ்பதி உன்னை ரட்சிக்கணும், சப்தரிஷிகள் நாரதர் அவள்லாம் எப்போதும் உன்னை ரட்சிக்கணும். அக்னிஹி வாயு ததா தூமஹ மந்த்ராஷ்டர்ஹிமுகாச்சுதாः உபஸ்பர்ஷனகாலே தூ வாந்து த்வாம் ராமசர்வதா. அக்னி பகவான் ரட்சிக்கணும், வாயு பகவான் ரட்சிக்கணும், அக்னிஹோத்திர தூமம், மகர்ஷிகள் ஜபிக்கும் மந்திரங்கள் இதெல்லாம் உன்னை ரட்சிக்கணும். காட்டார்ல போய் ஸ்நானம் பண்ற உன்னை என்று கௌசல்யா இப்படி இல்ல ஆசீர்வாதம் பண்ணி அக்னியில ஹோமம் பண்ண சொன்னாலாம் வேதத்தை கொண்டு. இதிமால்யைஸ்சுரகணானே அர்ச்சனம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணாலாம். இந்த தேவதைகளை எல்லாம் ஸ்கந்தன் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் செய்து ஹாவயா மாசாங்கிறார். ஜுவலனம் சமுபாஜாயே பிராமணே மகாத்மாவை அழைத்து வந்து அக்னியில ஹோமங்கள்லாம் பண்ண சொன்னாலாம். ஜபதாம் யுக்வதான் சீவ வினிபாத்தோ நவிஜ்யதேனுகார் மனு. ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் தேசத்துல ஒரு விதமான கட்டம் வராது, மங்களங்கள் தான் வருந்தாள். சமுபாதாய பிராமணே ராமனுக்கு மங்களம் உண்டாகணும்னு அக்னியில வேதவித்த கொண்டு ஹோமம் பண்ண சொன்னாலாம். ஜபதாம் யுக்வதான் சீவ வினிபாதோ நவிஜ்யத்தேன்னு மனு. ஜபஹோமம் பண்ணினா அந்த குடும்பங்கள்ல கஷ்டமே இருக்காதுங்கிற. அதுக்காகத்தான் விதிவத்தா ஜபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த கிரமப்படிதான் இப்ப பாராயணங்கள்லாம் நடக்கிறது. கடைசி நாள் ஹோமம் இங்க நடக்க போறது ராமனுடைய சன்னிதியிலே. அந்த தீர்த்த புரோட்சணம் ரொம்ப மகாவிசேஷம். ஞாயிற்றுக்கிழமை என்ற தினம் காலையிலே ராமாயணம் ஆதியிலிருந்து ஆரம்பிச்சு அத்தனை ஸ்லோகங்களுடைய சாரமும் இந்த தீர்த்தத்துல கலசத்துல அங்க பிரதிஷ்டிதமா இருக்கு. அந்த தீர்த்த புரோட்சணம் ஹோமம், அதுவும் திருப்பையார் ராமனுடைய சன்னிதியிலே இது மாதிரி விதிவத்தா ஒரு பிரவாகம் நடத்துறதுன்னா பெரிய சக்கரவர்த்திகளால கூட முடியாது. ஏதோ ராம பிரசாதம் உள்ளவர்களால் தான் இது நடத்த முடியும். ராமானுகிரகத்தான் இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. உலகத்துல எத்தனையோ கஷேத்திரங்கள் இருக்கலாம், திருப்பையார போல ஒரு ராமனுடைய சன்னிதி பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகான அமைப்புல அமைஞ்சிருக்கு, தெய்வீகமான ஒரு சாநித்தியம். இது பெரிய மகத்தான பாக்கியம். கௌசல்யா இப்படி எல்லாம் ஹோமம் பண்ணிவிட்டு கடைசியில ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணினாலாம். மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவநமஸ்கிருதே கிருஷ்ணராஜே சமபவதி சத்யே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்யே வினதால்பயத்புரா அமிர்தம் பிராப்தயானந்த
तत्ते भवतु मङ्गलम् अमृतोत्पादने दैत्यानि कृतोऽद्यतनञ्जयते अदितिम् मङ्गलम् दादाति तत्ते भवतु मङ्गलम् तेजसः यदासीन् मङ्गलम् रामे तत्ते भवतु मङ्गलम् ருத்ரவசத்துக்கு போகும்பொழுது தேவேந்திரன் அம்மாவை போய் பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ணி புறப்பட்டானா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணி எந்த மங்களம் உண்டாச்சோ அந்த மங்களம் ராமா உனக்கு உண்டாகணுங்கிறார். அமிர்தம் கொண்டு வருவதற்காக தேவலோகம் கருடன் போற பொழுது தாயார் நமஸ்காரம் பண்ணி எந்த மங்களத்தை அடைஞ்சானோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகணும். திரிவிக்ரமாவதாரம் பண்ணுவதற்காக வாமனமூர்த்தியாய் சுவாமி புறப்பட்ட பொழுது அம்மாவை நமஸ்கரிச்சு எந்த மங்களத்தை அடைஞ்சாலோ அந்த மங்களம் உண்டாகணும். அமிர்தவசர காலத்துல தேவர்கள் எல்லாம் தாயினுடைய ஆசீர்வாதத்தால எந்த மங்களத்தை அடைஞ்சாலோ அந்த மங்களம் உண்டாகணும் உனக்குன்னு சொல்லி ருத்துக்கள், வேதங்கள், லோகங்கள், தீபங்கள், 10 திக்குகள் இத்தனை பேரோட ராமா உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில ஒண்ணு சொன்னாலாம், நான் பரமேஸ்வரன் முதலிய பல தெய்வங்களை பூஜை பண்ணிருக்கேன் ராமா, அந்த பூஜா பலங்கள்லாம் எனக்கு வேண்டாம், ஒன்ன அந்த தெய்வங்கள்லாம் ரட்சிக்கிட்டோம் நாளாம். மயார்ச்சிதா தேவகணா சிவாதயா மஹர்ஷயோ பூதமஹாசுரோரகா அபிப்ரயாதத்யவனம் சிராயதே விதானிகாம் சந்து விஷஜ்ஜராகவ மயார்ச்சிதாः தேவகணா சிவாதயா பரமேஸ்வரன் முதலிய பல தெய்வங்களை பூஜை பண்ணிருக்கேன், அத்தனை தெய்வமும் ஒன்ன ரட்சிக்கட்டும், எனக்கு அந்த பூஜா பலம் வேண்டாம் நாளா. இப்படி சொன்னாலாம் கண்ணுல ஜலம் வந்துட்டான் தாயல்லவா. பிரதிபூர்ணலோச்சனா சமாப்யஜஸ்வத்யயனம் யதாவிதி பிரதட்சிணம் சைவ சகாரராகவம் புனः புனश्चाभिनिपीड्यतस्वने அஸ்ரு பிரதிபூர்ணலோச்சனா. 2 கடலையும் ஜலம் ததும்பி மேல ஆசீர்வாதம் பண்ண முடியாம கௌசல்யே ராவண பிரதட்சணம் பண்ணினாலாம். காட்டுக்கு சுவாமி பரப்படுற போது அம்மா என்ன பிரதட்சணம் பண்றீங்களேன்னாளா, உன் மின்னழகையும் பின்னழகையும் பார்க்கிறேனப்பா, 14 வருஷம் கழிச்சு நான் அங்க பார்க்க போறேன் என்று பார்த்து ரட்சாபந்தனம் பண்ணினாலாம். கட்டாட்சத்தாலே ஒரு தடவை சுத்தி வந்தாள். அம்மா போயிட்டு வரட்டமான்னாள். நிபீட்ய சஸ்வஜே எருக கட்டினாளாம், ராமனை கட்டி அணைச்சாளாம். அம்மா பரவட்டமானாளாம். மறுபடியும் திரும்ப திரும்ப பிரதட்சணம், திரும்ப திரும்ப ஆலிங்கனம். புனச்சாபி பிரதட்சிணம் செய்வ சகாரராகவம் திரும்ப திரும்ப ஆலிங்கனமாம், திரும்ப திரும்ப பிரதட்சணமா. எத்தனை தடவை கௌசல்ய ராமனை பிரதட்சணம் பண்ணினாள், எத்தனை தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டாள்னு எனக்கு தெரியலேன்னு வால்மீகி. இவர் குரங்குக்கெல்லாம் வயசு, அம்மா அப்பா புள்ளை பேரெல்லாம் சொல்ல போறார் கிருஷ்ணா காண்டத்துல. அப்படிப்பட்ட பிரபு அம்மா ராமனை பிரதட்சணம் பண்ணின அன்புக்கு அளவு தெரியலேன்னு அத்தனை தடவை சுற்றினாலாம் தாயல்லவா. அதற்காக சுவாமி என்ன பண்ணினான், கணக்கில்லாத தடவை பல முறை காலில் போய் நமஸ்காரம் பண்ணாளாம். ததா தேவ்யா சகிருத பிரதட்சிணா நிவேத்யமானுஷ்டரணோ ஜகாம சீதாயம் சராகவ பிரஜ்வலித ஸ்வயாஸ்ய ததா தேவ்யா சகிருத பிரதட்சிணா நிவேத்யமானுஷ்டரணோ புனః புனः. அத்தனை தடவை அம்மா பிரதட்சணம் பண்ணதை பார்த்துக்கிட்டு
புனப்புனகா மாது சரணம் நிபீத்யான் திரும்ப திரும்ப தலையை கொண்டு போய் காலில் வச்சு நமஸ்காரம் பண்ணாளாம். லட்சம் தடவை நமஸ்காரம் பண்ணாளா. அம்மாக்கு எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணா போராதுன்னு அப்படி பண்ணிவிட்டு சீதையனுடைய கிரகம் போனார். சீதை அபிஜா ராஜசர்மானாம்னார் வால்மீகி. ராஜசர்மங்கள்லாம் படிச்சவளாம் அவள். சுவாமி நடந்து வராள். மண்கூட குடிக்கல, புஷ்பஹாரம் போடல, பீதாம்பரம் போத்தல்ல, சந்தனம் பூசல்ல, திலகம் இடல்ல, தலையில புரோட்சணங்கள்லாம் பண்ண தீர்த்தம் இல்லை. அதை பார்த்துவிட்டு நாதா என்னுடைய பாக்கிய குறவுனால உங்களுக்கு பட்டாபிஷேகம் தடப்பட்டு போயிட்டோன்னு காட்டாள். பித்ருவாக்கிய பரிபாலனம், பரதனுக்கு ராஜ்யம், தண்டகாரண்யம் போறேன். சீதே நான் பரவிட்டு போன பிறகு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? யாத்தே சமயி கல்யாணி வனம் நிஷேவிதம் பிரதோபவாசபனயா வர்ணிதவ்யம் தயானகே காஹல்யமுத்தாய தேவானாம் கிருத்வா பூஜாம் யதாவிதி வந்தி சம்யோதசரதः பிதா மம நரேஸ்வரः மகாத்வாத மம கௌசல்யா வృద్ధா தம்மவேவாக்ரதக்ருத்வா ஸ்வதஹ சம்மானமர்ஹதி. சுவாமி சீதையை பார்த்து கல்யாணின்னு கூப்பிட்டாளா. நீ வந்தது நோக்குன்னு குடும்பத்துல நித்திய கல்யாணம். நான் காட்டுக்கு பரப்பிட்டு போறேன். நீ நித்தியம் காலையில எழுந்திருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணிவிட்டு சக்கரவர்த்தி தசரதனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணணும். வந்திதவ்யோ தசரதா பிதாமம நரேஸ்வரா. எங்க அம்மாவுக்கு பிரஜை இல்லாம கிடக்காது. அவளுக்கு பகலா ராத்திரியான்னு தெரியாத ஒரு நிலையில வந்துட்டாள் அம்மா என்னுடைய பிரிவினாலே. அவளுக்கு நீ ஏதாவது தர்மம் உண்டுன்னு பாலை கொண்டு போய் வாக்குல விட்டா உண்டு. நீ 2 சொம்பு ஜலம் விட்டு ஸ்நானம் பண்ணி வச்சா உண்டு தர்மத்துக்காக. அவள் கூப்பிட்டு எனக்கு பசிக்கிறதுன்னோ ஸ்நானம் பண்ணணும்னோ சொல்ற நிலை தாண்டி போச்சு. ஆகையினால தர்மமேவாக்ரதக்ருத்வா ஸ்வதஹ சம்மானமர்ஹதி மாதா ச மம கௌசல்யா வృద్ధா சந்தாபகர்ஷிதா. ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்காள். சந்தாப கரிஷிதாங்கிற தாபகரிஷிதா சந்தாபகரிஷிதா விருத்தா. வயதான சமயம், கடும் தாபம், பிரஜை இல்லாத நிலையை அடைஞ்சுட்டாள். நீ ஏதாவது புண்ணியம் உண்டுன்னு ஜலத்தையோ பாலையோ வாக்கில விட்டா உண்டு. எங்க அம்மாவை நீ கை விடாம பாத்துக்கணும் சுவாமி கண்ணு கண்ணீருமா சொன்னாலாம். உடனே தேவி உங்களை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், கூடத்தான் வருவேன்னு ஆரம்பிச்சாளா. தங்களோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், தங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நரகம். இந்த வாஸ்தவமான என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுன்னு என்ன அழிச்சுட்டு போகணும். இப்படி சொன்னாள். சுவாமி ரொம்ப சொல்லியும் கேட்கல. சீதையை வரத்தான் வருவேன் கூடன்னு சொல்லிவிட்டாள். உடனே சீதையும் காட்டுக்கு அழிச்சுன்னு போறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள். இத கேட்ட லட்சுமணன் காலில் வந்து விழுந்து என்னையும் அழிச்சுட்டு போகணும்னு கெஞ்சினாள். சுவாமி லட்சுமணனையும் நீ கூட வந்து விடுன்னு விட்டாள். அப்போ வேத வித்துக்களை எல்லாம் கூப்பிட்டு யதேஷ்டமா தானம் பண்ணிவிட்டு புறப்பட்டாளாம் சுவாமி. சுயஜன்னு சொல்லி வசிஷ்டருடைய புள்ளை, ஆச்சாரியனுடைய புள்ளை அவரை கூப்பிட்டு நிறைய வேத வித்துக்களை வர சொல்லி தானம் பண்ணி வேலைக்காரர்களுக்கெல்லாம் யதேஷ்டமா கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஆயிடுச்சு. கடைசியில சுயஜன் ஆத்துக்கு போறேன்னா அப்ப ராமனை தேவி அழைச்சி ஏகாந்தத்துல கூப்பிட்டு, நான் கழுத்துல காசி மாலை போட்டு இருக்கேன், இடுப்புல உத்தியானம் இருக்கு,
கையில கொலுசு எல்லாம் இருக்கு, மழையெல்லாம் இருக்கு, கால்ல கொலுசு இருக்கு, இதெல்லாம் காட்டுல போய் போட்டுண்டா பூமியில போட்டுன்னு படுத்துக்க முடியாது. இத சுயஜன் கிட்ட கொடுத்து அவ பத்னியை தரிச்சு கொள்ள சொல்லட்டாமான்னு காட்டாள். அப்படியே செய்யினாள், நீங்களே சொல்லி கொடுங்கோன்னாள். ராமன் கையில கொடுத்து கொடுக்க சொன்னாலாம். அத சுவாமி அப்படியே சுயஜனை போய் பார்த்து சீத்தை கொடுக்க சொன்னா உங்க பத்னிக்காக. சுயஜம் சததோவாச்ச ராம சீதா பிரஜோதிதா எல்லாத்தையும் கொடுத்தாள். இந்த பிராமணன் எடுத்துன்னு பரப்பிட்டாள். மறுபடியும் சீதை அவரை இருக்க சொன்னாள். ராமனை தனியா அழைச்சுன்னு போய் உயர்ந்த கட்டுல், தங்க கட்டுல், ரத்னங்கள் வச்சு அழைச்சது, உயர்ந்த விரிப்போட கூடினது. இத நாம் 14 வருஷம் பரப்பு போட்டா இங்க உளுத்து போயிடும், துருப்பிடிச்சு போயிடும். இத தானம் பண்ணிவிடுவோமே. அவ தம்பதிகளா சயனம் பண்ணிட்டா நமக்கு நல்ல காலம் வரும். அயோத்தியில வந்து சயனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம் வரும். அவ தம்பதிகள் சயனம் பண்ணிக்க முடியா, தானம் பண்ணிவிட்டமான்னு காட்டாள் சீதை. அப்போ கொஞ்சம் சுவாமி யோசிச்சாளா, என்ன கட்டுல் படுக்க இந்த செய்யாதாரங்கள்லாம் ரொம்ப தபஸ்விகள் வாங்க மாட்டாள், சொல்றதும் மரியாதை இல்லை. அதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், இங்கீதமா சொன்னாலாம், பிரதிஷ்டாபயித்தும் தொயின்னாளா, இந்த கட்டுல நம்ம மாத்திர போட்டுட்டு போகலாமா 14 வருஷம்னு